ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜப்பன் கிச்சன் பிளாக். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சகர் சாப்பாடுனா கருவாட்டு குழம்பு இன்றைக்கி வச்சுருக்கேன் நான். ஏன்னா இத்தனை நாளாக எனக்கு உடம்புக்கு முடியல. ரெண்டாவது போக நான் டூ வீலரில் கீழே விழுந்ததுனால கை காலெலாம் நல்லா அடிபட்டிருக்கனால என்னால் சரியாகவே இது பண்ண முடியாது. இன்றைக்கி தான் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால இன்றைக்கி நான் குழம்பு வச்சுருக்கேன். எல்லா வேலையும் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். வீட்டிலே உர ஊற்றி வச்சுருவேன். ஓரளவுக்கு கை வலி இல்லாதனால நான் மடித்து வச்சுட்டேன். ஊருக்கு போகிறதுனால நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தான் நான் போவேன். இப்போ எனக்கு இசா தொழுகிற டைம் வந்துருச்சு. தொழுதுட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற வேலையை ஃபுல்லும் நான் பார்ப்பேன். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா நாளை கழித்து நாங்கள் எல்லா பேருமே ஃபேமிலியோட ஊருக்கு போகிறோம். நான் கீழே விழுந்தது இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லை, பார்த்துக்கோங்க. 2 கால்லையுமே நல்லா அடிபட்டிருக்கு. கோழிக்கறி வைக்கிறதுல ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன், பார்த்து கேட்டுக்கோங்க. ஏன்னா எனக்கு அடுத்தடுத்து வேலை இருக்கிறதுனால நான் எமர்ஜென்சியாக குக்கரில் தான் வைக்கிறேன். 2 சோம்பு, 2 கிராம்பு, சிக்கன் போட்டேன். ரெண்டு பூண்டு போதும். இந்த மாதிரி பொடிசாக நறுக்கினாலும் சரி, இல்லை நீளமாக நறுக்கி போட்டாலும் சரி. போட்டுட்டு 2 உப்பு, இதில் சிக்கன் மசாலா